நாட்டில் 383 தமிழ் பள்ளிகள் 150க்கும் குறைந்த மாணவர்களை கொண்டுள்ளன. பட்லினா தகவல். உலுஸ்லாங்கூரில் கொலையுண்ட நூர் ஃபாரா கார்த்தினியின் காதலன் விசாரணைக்காக 1 வாரம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். புத்ராஜயாவில் 16வது மாடியிலிருந்து தவறி விழுந்த 4 வயது சிறுமி மரணம். ட்ரம்ப் படுகொலை முயற்சி டி-ஷர்ட்டுகள் விரைந்து விற்பனைக்கு கொண்டு வந்து லாபம் சம்பாதித்த சீன இ-காமர்ஸ் தளங்கள். நிலவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள குகை எதிர்காலத்தில் மனிதர்களின் வசிப்பிடம் ஆகலாம். மே மாதம் 31ஆம் தேதி வரை நாட்டில் 383 தமிழ் தொடக்கப் பள்ளிகள் 150க்கும் குறைந்த மாணவர்களை கொண்டதாக இருப்பதாக கல்வி அமைச்சர் பட்லினா சீடேக் தெரிவித்திருக்கிறார். மொத்தம் 3062 தொடக்கப் பள்ளிகள் 150க்கும் குறைந்த மாணவர்களை கொண்டுள்ளன. அவற்றில் 626 சீன பள்ளிகள் மற்றும் 2053 தேசிய பள்ளிகளும் அடங்கும் என அவர் கூறினார். 30 மாணவர்கள் அல்லது அதற்கும் குறைந்த மாணவர்களை கொண்ட பள்ளிகளில் வகுப்புகளை இணைக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. 2ஆம் வகுப்பு மாணவர்களை 3ஆம் வகுப்பு மாணவர்களுடன் இணைத்தும் 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களை இணைத்தும் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக பட்லினா தெரிவித்தார். மேலும் 5 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பகுதியில் குறைந்த மாணவர்களை கொண்ட பள்ளிகளை 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட பள்ளிகளை ஒன்றிணைக்கும் செயல்முறை திட்டமும் எடுக்கப்படுவதாக அவர் கூறினார். அதேவேளையில் ஒரே பகுதியில் அருகருகே மாணவர்கள் குறைவாக இருக்கும் 2 பள்ளிகளை ஒன்றிணைக்கும் நடவடிக்கைக்கு சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் பெற்றோர்கள் அல்லது அவர்களது காப்பாளர்களின் இணக்கம் தேவை என அவர் கூறினார். ஒதுக்குப்புறமான இடங்கள் அல்லது தீவு பகுதியிலுள்ள பள்ளிகளை இணைக்க முடியாத நிலை இருந்தால் அப்பள்ளிகளில் உள்ள இடத்திலேயே மாணவர்கள் கல்வி கற்பதை கல்வி அமைச்சு உறுதிப்படுத்தும். மாணவர்கள் குறைந்த பள்ளிகள் விவகாரத்தை தீர்ப்பதற்கு உடனடி மற்றும் நீண்டகால அடிப்படையில் எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்து பத்துபஹாட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன் அபு பக்கர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது பட்லினா இத்தகவலை வெளியிட்டார். 25 வயது நூர் ஃபாரா கார்த்தினியை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் அவரது காதலன் விசாரணைக்கு உதவும் பொருட்டு 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். அரசாங்க ஊழியருமான அந்த 26 வயது ஆடவனை தடுத்து வைக்க கோலகுபுபாரு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் அவனுக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. கிடாங்சா போலீஸ் நிலையத்தில் அவன் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக நேற்று மாலை மணி 6 வாக்கில் நூர் ஃபாரா கார்த்தினியின் உடல் உலுஸ்லாங்கூர் கம்போங் ஸ்ரீ கிளாடாங்கில் உள்ள செம்பனை தோற்றம் ஒன்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதை ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்து உசேன் ஓமார் கான் உறுதிப்படுத்தியிருந்தார். சோதனையின் வாயிலாக அது இம்மாதம் 11ஆம் தேதி பேராக் தஞ்சங் மாலிமில் காணாமல் போனதாக புகார் செய்யப்பட்ட நூர் ஃபாரா கார்த்தினி என்பது தெரிய வந்தது. சரவாக் மீரியைச் சேர்ந்த நூர் ஃபாரா தஞ்சங் மாலிம் தாமான் யூனிவர்சிட்டியில் உள்ள தனது வாடிக்கையாளரிடம் வாடகை காரை அனுப்பச் சென்ற போது காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புத்ராஜயா பிரசிட் 9 உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் 16வது மாடியிலிருந்து தவறி விழுந்ததாக நம்பப்படும் 4 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்தார். இன்று காலை மணி 8:52 வாக்கில் புத்ராஜயா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அந்த சிறுமி உயிரிழந்ததாக புத்ராஜயா போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஸ்மாடி அப்துல் அசீஸ் தெரிவித்தார். முன்னதாக காலை மணி 7:50 வாக்கில் கட்டடத்திலிருந்து அச்சிறுமி விழுந்த சம்பவம் குறித்து மர்ஸ் 999க்கு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதாக அஸ்மாடி கூறினார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சம்பந்தப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பின் வளாகத்தில் இரத்த கரையை கண்டதோடு விசாரணையில் 4 வயது சிறுமி 16வது மாடியிலிருந்து கீழே விழுந்தது தெரிய வந்தது. எனினும் புத்ராஜயா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுமி காலை மணி 8:52 வாக்கில் இறந்து விட்டதை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அச்சம்பவம் தொடர்பில் விசாரணை தொடரும் வேளை சிறுமியின் மரணத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறிய சவ பரிசோதனை அறிக்கைக்காக போலீஸ் காத்திருக்கிறது. ஜோஹர் பாரு ஜலான் ஸ்கூடாய் பந்தாய் லீடோவில் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்டதோடு அபாயகரமான சாகசத்தில் ஈடுபட்ட 17 வயது இளைஞன் உட்பட 4 கைது செய்யப்பட்டனர். சாலை முரடர்கள் என்ற பெயரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தென் ஜோஹர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ரவுப் ஸ்லாமாட் கூறினார். நேற்று முன்தினம் மாலை 5 மணி தொடங்கி மறுநாள் அதிகாலை 4 மணி வரை தென் ஜோஹர் பாரு போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து மற்றும் விசாரணைத்துறை அமலாக்க பிரிவின் அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டனர்.
சம்பந்தப்பட்ட இடத்தில் வழக்கமாகவே சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபடும் அதிகமான இளைஞர்கள் வீலி, சூப்பர்மேன் மற்றும் ஜிக்ஸாக் சாகசத்தில் ஈடுபடுவார்கள் என்பதோடு அவர்களது நடவடிக்கை சாலையை பயன்படுத்தும் மற்றவர்களுக்கும் மிரட்டலாக இருந்து வந்ததாக ரவுப் ஸ்லாமாட் தெரிவித்தார். இந்த நடவடிக்கையின் போது 49 மோட்டார் சைக்கிள்களில் பரிசோதனை நடத்தப்பட்டது. 1987ஆம் ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் 34 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு 54 தனிப்பட்ட நபர்களிடம் பரிசோதனை நடத்தப்பட்டதாக ரவுப் ஸ்லாமாட் தெரிவித்தார். மலாக்காவில் மோட்டார் சைக்கிள்களை திருடி வந்த கும்பலை முறியடித்த போலீசார் 13 வயது பையன் உட்பட 6 கைது செய்தனர். இம்மாதம் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட ஆப்ஸ் லேஜாங் நடவடிக்கையின் போது அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். பள்ளி மாணவனான 13 வயது பையனுடன் 14 முதல் 17 வயதுடைய இதர 5 கைது செய்யப்பட்டதாக மலாக்கா போலீஸ் துணைத் தலைவர் துணை கமிஷனர் முகமது நஸ்ரி நவாவி தெரிவித்தார். கம்புங் படாங் தெமுவில் யமஹா Y15 மோட்டார் சைக்கிள் ஒன்று காணாமல் போனதை தொடர்ந்து மலாக்கா தெங்கா மாவட்ட குற்றவியல் சேவைத்துறை பிரிவின் அதிகாரிகள் இளன் செமாபோக்கில் உள்ள ஒரு வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 13, 14 மற்றும் 15 வயதுடைய 3 கைது செய்யப்பட்டனர். அவ்வீட்டிலிருந்த எண் பட்டை இல்லாத 2 யமஹா மோட்டார் சைக்கிள்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். காணாமல் போன இதர 3 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மேலும் ஒரு மோட்டார் சைக்கிளையும் அவர்கள் காட்டினர். மோட்டார் சைக்கிள் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதை அந்த 6 ஒப்புக்கொண்டனர். இந்த கும்பலைச் சேர்ந்த மேலும் 2 தேடப்படுவதாக முகமது நஸ்ரி கூறினார். Just watch me. Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. இத்தாலிய விஞ்ஞானிகள் 2 முதல் முறையாக நிலவில் குகை ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். நிலவில் மனிதர்கள் நிரந்தர இருப்பிடத்தை உருவாக்க குறைந்தது 100 மீட்டர் ஆழத்தில் அமைந்திருக்கும் இந்த குகை ஒரு சிறந்த இடமாக இருக்கும் என அவர்கள் கூறுகின்றனர். நிலவின் நிலத்தடியில் கண்டுபிடிக்க முடியாத மர்ம சூழலில் மறைந்திருக்கும் நூற்றுக்கணக்கான குகைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கலாம் எனவும் அவர்கள் நம்புகின்றனர். நிலவில் நிரந்தர இருப்பை ஏற்படுத்தும் பந்தயத்தில் உலக நாடுகள் சில ஈடுபட்டுள்ளன. எனினும் கதிர்வீச்சு, அதீத வெப்பநிலை மற்றும் விண்வெளி வானிலை ஆகியவற்றிலிருந்து விண்வெளி வீரர்களை பாதுகாக்க அங்கு தகுந்த இடம் ஒன்று இருக்க வேண்டும். புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள குகை மனிதர்கள் வாழ ஏற்ற இடம் போல இருப்பதாகவும் இன்னும் 20 அல்லது 30 ஆண்டுகளில் மனிதர்கள் நிலவில் வசிக்கலாம் என்பதற்கு இது ஒரு சிறந்த முன்னோடி கண்டுபிடிப்பு எனவும் கூறப்படுகிறது. ரேடாரை பயன்படுத்தி பாறை சமவெளியிலுள்ள குழியின் நுழைவாயிலை ஊடுருவி அந்த குகையை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது. அந்த குகையை பூமியிலிருந்து வெறும் கண்களை கொண்டு காணலாம். அதோடு 1969ஆம் ஆண்டு முதல் முறையாக மனிதர்களை நிலவிற்கு கொண்டு சென்ற அப்போலோ 11 விண்கலன் தரையிறங்கிய இடத்தில் அது அமைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மில்லியன் அல்லது பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன் உருவாகி இருக்கலாம் என நம்பப்படும் இந்த குகை இன்னும் முழுமையாக ஆராயப்படவில்லை. ஆனால் அதை வரைபடமாக்க தரையில் ஊடுருவக்கூடிய ரேடார், கேமராக்கள் அல்லது ரோபோ மனித இயந்திரங்கள் கூட பயன்படுத்தப்படலாம் என விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட படுகொலை முயற்சியை சீன காமர்ஸ் சில்லறை விற்பனையாளர்கள் விரைந்து பணமாக்கியுள்ளனர். அமெரிக்கா பெனிசில்வேனியாவில் உள்நாட்டு நேரப்படி கடந்த சனிக்கிழமை மாலை மணி 6:11 வாக்கில் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட 3 மணி நேரத்தில் சீனாவின் பிரபல காமர்ஸ் தளமான தௌபோவில் ட்ரம்பின் டி-ஷர்ட்டுகள் விற்பனைக்கு வந்ததாக சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. ட்ரம்ப் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட செய்தியை படித்தவுடன் அவரது டி-ஷர்ட்டுகளை விற்பனைக்கு திறந்த காமர்ஸ் விற்பனையாளர் ஒருவர் 3 மணி நேரத்தில் சீனா மற்றும் அமெரிக்க வாடிக்கையாளர்களிடமிருந்து 2000க்கும் அதிகமான ஆர்டர்களை பெற்றதாக கூறியுள்ளார். அமோக வரவேற்பை பெற்றுள்ள அந்த டி-ஷர்ட்டுகளில் உள்ள புகைப்படம் அசோசியேட்டட் பிரஸ் புகைப்பட கலைஞர் ஈவன் வூச்சியால் எடுக்கப்பட்டது. ரத்தம் வழியும் நிலையில் கை முஷ்டியை உயர்த்தி காட்டும் அந்த புகைப்படங்கள் சமூக ஊடகங்களிலும் விரைந்து வைரலானது.
எனினும் வைரலான ட்ரம்ப் டி ஷர்ட்டுகள் பின்னர் தணிக்கை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது.